ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ட்ரிக் காமிக்க போகிறேன். இந்த ட்ரிக் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி என்னன்னு தெரியலனா மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு பேஸ் டு பிளாஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக சொல்கிறேன். டாபிக் 3, BC547 டிரான்சிஸ்டார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது BC547 டிரான்சிஸ்டார். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சர்டைன் கொஷின்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் வாட் இஸ் இட்? ஸோ இந்த BC547 டிரான்சிஸ்டார்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, BC547 இஸ் அ 3 டெர்மினல் டிரான்சிஸ்டார்னு சொல்கிறோம். ஏன்ப்பா அது 3 டெர்மினல் டிரான்சிஸ்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டிரான்சிஸ்டரை நீங்கள் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அந்த டிரான்சிஸ்டார். ஸோ இந்த டிரான்சிஸ்டாரில் நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும் 3 டெர்மினல் இருக்கும். அதாவது கலெக்டர், பேஸ், எமிட்டர், இந்த மாதிரி 3 டெர்மினல் இருக்கிறதுனால தான் இதை 3 டெர்மினல் டிரான்சிஸ்டார்னு சொல்கிறோம். சரி, ஓகே, 3 டெர்மினல் டிரான்சிஸ்டார்னு சொல்லிட்டீங்க. டிரான்சிஸ்டார்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்சிஸ்டார் நம்ம எல்லாருக்குமே நமக்கு தெரியும். டிரான்சிஸ்டார் இஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ ஸ்விட்ச் இல்லைனா ஆம்பிளிஃபைங் பர்பஸ்க்காக இந்த டிரான்சிஸ்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதுதான் அதோட டயக்ராம். ஸோ இந்த பேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு த்ரெஷோல்டு இன்புட்டை நம்ம கொடுக்கறதுக்காக தான் பேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த எமிட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் இல்லைனா நெகட்டிவ், அதாவது கனெக்ஷனோட பேட்டரியோட நெகட்டிவ் சைடை கொடுக்கறது தான் இந்த எமிட்டர். அண்ட் கலெக்டர் தான் என்னென்னா லோடோட நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அண்ட் தென் இஸ் ஒய் இட் இஸ் கால்ட் அஸ் BC547. இந்த BC547 என்னன்னு புரிஞ்சிருச்சு. அதாவது இந்த மாதிரி கலெக்டர், பேஸ், எமிட்டர் இந்த மாதிரி 3 டெர்மினல் இருக்குன்னு புரிஞ்சிச்சு. ஆனால் இந்த BC547 எதுக்காக இந்த மாதிரி நேம் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த B ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிலிகான் மெட்டீரியல். ஸோ அப்போ இந்த டிரான்சிஸ்டார் ஒரு சிலிகான் மெட்டீரியலால் உருவாக்கப்பட்டது. அண்ட் இந்த C டினோட்ஸ் ஃபார் லோ பவர். அப்போ இந்த டிரான்சிஸ்டார் ஒரு லோ பவர் டிரான்சிஸ்டார். அந்த நெக்ஸ்ட் திங் இஸ், சரி இது நீங்கள் சொல்கிறீங்கள, இது நீங்கள் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க BC அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்கள் எதில் டினோட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை யூஸிங் த ப்ரோ எலக்ட்ரான் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா யூரோப்பியன்ஸ். அவங்க தான் இந்த மெத்தடையே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எதுக்காக இந்த மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்டைன் செமிகண்டக்டர் காம்பனன்ஸை அவங்க டினோட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி, அதாவது இந்த மெத்தடை பற்றி முழுசாக ஃபுல்லாக தெரியணும்னா அதை நம்ம பிளாஸ்ட் பாயிண்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது சர்க்கியூட் ஒர்க்ஸ். எப்படி இந்த சர்க்கியூட் ஒர்க் ஆக போகுது அப்படின்னு தானே கேட்க போகிறீங்க. ஸோ இந்த டிரான்சிஸ்டார் இருக்குது. ஸோ இந்த டிரான்சிஸ்டார் இதுதான் அந்த டிரான்சிஸ்டாரோட சிம்பிள். ஸோ பேஸ், கலெக்டர், எமிட்டர். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டிரான்சிஸ்டார் பார்த்தீங்கன்னா NPN டிரான்சிஸ்டார்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த NPN, PNP அந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் எங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, எனக்கு இன்னும் நல்லா தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோ நான் தெளிவாக போடுறேன். அண்ட் இந்த ஒரு டிரான்சிஸ்டார் இருக்குது. ஸோ இந்த டிரான்சிஸ்டாரில் பேஸ், அதாவது அந்த பாசிட்டிவ் சைடு ஆஃப் த பேட்டரியை எடுத்துகிட்டு போய்ட்டு பேஸில் கனெக்ட் பண்ணுறோம். அந்த கலெக்டரோட பாசிட்டிவ் சைடு எடுத்துகிட்டு போய்ட்டு இன்னொரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறோம். ஏன்ப்பா அப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு டிரான்சிஸ்டராக இருந்தாலும் நம்ம எப்போவுமே பார்க்க வேண்டியது அதோட ஃபேஸை பார்க்கணும். ஸோ அதோட ஃபேஸை பார்க்கும்போது நம்மளுக்கே கண்டிப்பாக தெரியும் BC547 அப்படின்னு உங்களுக்கு நல்லா அதில் பார்த்தா தெரியணும். ஸோ இப்போ இந்த டிரான்சிஸ்டார் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதோட ஃபேஸ் BC547 இருக்குது. எப்போவுமே எந்த ஒரு டிரான்சிஸ்டாராக எடுத்தாலும் நம்ம இந்த சைடு வச்சு தான் செக் பண்ணோம். ஸோ இந்த சைடு வச்சு நீங்கள் செக் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் டெர்மினல் இருக்குல்ல, இது கலெக்டர். அண்ட் இந்த செகண்ட் டெர்மினல் இது பேஸ், இது எமிட்டர். இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த கலெக்டரில் எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த பாசிட்டிவ் பேட்டரியை கனெக்ட் பண்ணுறோம். ஏன்னா இந்த டிரான்சிஸ்டரில் பார்க்கும்போது கலெக்டருக்கும் பேஸுக்கும் நம்ம இன்புட் நம்ம கொடுத்தோன்னா, அதாவது பேட்டரியில் கனெக்ஷன் கொடுத்தோன்னா நம்மளுக்கு பார்த்தா அப்போ தான் இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும். அதாவது இந்த டிரான்சிஸ்டரை ஸ்விட்சாக நம்ம பயன்படுத்தும் போது கலெக்டர், பேஸ் இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம கனெக்ஷன் கொடுத்தாதான், பவர் கொடுத்தாதான் இந்த டிரான்சிஸ்டரே ஆன் ஆகும். அப்போ தான் இந்த சர்க்கியூட் ஃபில் ஆகும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நான் இந்த சர்க்கியூட்டை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த சர்க்கியூட்டை பிரெட் போர்டில் பண்ணியிருக்கோம். இப்போ என்னென்ன காம்பனன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா LED,
BC547 டிரான்சிஸ்டார், ஒரு 1K ஓம் ரெசிஸ்டார் அண்ட் ஒயர்ஸ் பேட்டரி, இதை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நல்லாவே நீங்கள் கிளியராக பார்த்தாலே தெரியும், இந்த டெர்மினல், அதாவது டிரான்சிஸ்டரோட ஃபர்ஸ்ட் டெர்மினல் கலெக்டார், செகண்ட் டெர்மினல் பேஸ் அண்ட் தேர்ட் டெர்மினல் இஸ் எமிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராகவே தெரியும், இந்த கலெக்டாரோட லோடு, அதாவது நம்மளுக்கு லோடுன்னு என்னென்னா எல்இடி தான் லோடு. அப்போ இந்த கலெக்டாரோட டெர்மினல் எடுத்து போய்ட்டு எல்இடியோட நெகட்டிவில் போய்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் எல்இடியோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு வந்து பேட்டரியோட பாசிட்டிவை கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் பேஸ், எப்பவுமே நான் சொன்னேன், ஒரு டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகணும்னா, அதாவது டிரான்சிஸ்டர் உள்ள கண்டக்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா, அதுக்கு பேஸுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்மால் இன்புட் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும். அந்த ஸ்மால் இன்புட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த BC547க்கு ஒரு ஸ்மால் இன்புட் தரணும்னா, டேரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 9 வோல்ட் பேட்டரியை கொடுத்தீங்கன்னா அது அவ்வளோ கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் அது வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அப்படி நம்ம பண்ணாமல் இந்த பேஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியான கரண்ட்டை தான் நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, ரொம்ப ரொம்ப கம்மியான வோல்டேஜ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு ரெசிஸ்டார் யூஸ் பண்ணுறோம். ரெசிஸ்டார் எல்லாருக்குமே தெரியும், வோல்டேஜை, அதாவது ஃபாஸ்ட்டாக வர வோல்டேஜை வந்து பிளாக் பண்ணி ஸ்லோவாக்கும். நெக்ஸ்ட் திங் இஸ், இதில் நம்ம ஒரு 1K ஓம் ரெசிஸ்டார் யூஸ் பண்ணிருக்கோம். இதோட ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு பேஸ்லேயும், இன்னொன்று எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிடணும். அண்ட் ஸோ இந்த ஒயர் எதுக்குப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஒயர் தான் பேஸ் ஒயர். இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த வீடியோவில் நான் காமிச்சேன்ல, என்னோட ஃபிங்கர் மூலிமா நான் வந்து பண்ணும்போது இங்கே வந்து லைட் ஆன் ஆச்சுன்னு, இங்கே ஒரு ஒயர் நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். அண்ட் எமிட்டர்னா என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன், இந்த எமிட்டர் தான் வந்து நெகட்டிவ் இல்லைன்னா கிரவுண்டு, அதை வந்து டினோட் பண்ணுறது. ஸோ இதுக்கு ஒரு ஒயர். இப்போது அந்த ஒரு சர்க்யூட்டை நான் அப்படியே பண்ணி காட்டுறேன், கிளியராக பார்த்தாலே தெரியும். நான் வந்து எமிட்டார், இதான் நெகட்டிவ், இதை எடுத்துகிட்டு வந்து பேட்டரியோட நெகட்டிவ், கரெக்டாக. அண்டு நான் கொடுத்துட்றேன், இது எல்இடியோட பாசிட்டிவ், அதை எடுத்துகிட்டு வந்து பேட்டரியோட பாசிட்டிவில் கொடுத்துட்றேன். இது பேஸ் ஒயர். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் வந்து ரெண்டுத்துலையுமே என்னோட பேட்டரியோட கனெக்ஷன் நான் வந்து கான்டாக்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இது எதனாலப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து டேரெக்டாக என்னோட பாடி வந்து அதில் கான்டாக்ட் ஆகிறதுனால இப்போ எனக்குள்ளே பார்த்தா சார்ஜஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து டச் பண்ணும் போது இது வந்து பிளிங்க் ஆகும். ஒரு நிமிஷம், பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ இதுதான் அந்த ஒரு சர்க்யூட்டோட டிசைன். இது ரொம்ப ஈஸியானது தான். நம்ம வந்து, அதாவது எந்த ஒரு சர்க்யூட்டை பார்த்தாலும் நம்ம வந்து காம்ப்ளெக்ஸாக நினைக்காம இது எதனால் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரிஞ்சாலே போதும், வெரி வெரி ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் டவுட், இல்லை எனக்கு வந்து இது வந்து புரியல, இந்த காம்பனண்ட் ஏன் வந்து எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்கலாம். அண்டு நம்ம வந்து நம்மளோட சேனலோட அந்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டே இந்த பிளாஸ்ட் பாயிண்ட் தான். இந்த பிளாஸ்ட் பாயிண்ட் இல்லாமல் நம்மளோட வீடியோ எப்பவுமே முடியாது. இந்த பிளாஸ்ட் பாயிண்ட்டில் நான் வந்து என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ப்ரோ எலக்ட்ரான் மெத்தட் அப்படின்னா என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ப்ரோ எலக்ட்ரான் மெத்தட் தான் நான் முன்னாடி சொன்னேன். இது வந்து யாரால் வரப்பட்டதுன்னு, யூரோப்பியன்ஸ் தான் வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது ஏ, இதெல்லாம் ஒரு லெட்டர்ஸ். ஸோ இந்த லெட்டரில் வந்து ஏ அப்படின்னு பார்த்தா ஜெர்மானியம், அதை வந்து டினோட் பண்ணுறாங்க. இப்போ பீனா சிலிக்கான், நம்மளுக்கு தெரியும் அந்த BC547னால. இப்போ சி லோ பவர், அண்ட் டி பவர் டிரான்சிஸ்டர்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பவர் பேஸ்டு வந்து சர்க்யூட்ஸ்க்காக இந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் டி. இப்போ எஃப்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்சிஸ்டர்ஸை டினோட் பண்ணுறதுக்காக எஃப்னு சொல்லுவாங்க. டீனா தைரிஸ்டர். இதுதான் அந்த இதுதான் அந்த தைரிஸ்டர். எஸ், தேங்க்யூ.